உங்களுக்கு என் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 31, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் அக்டோபர் 31, 2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை சுக்லபக்ஷம், நவமி திதி இன்று காலை 10:03 வரை இருக்கும். அதன் பிறகு தசமி திதி நவம்பர் 1 ஆம் தேதி காலை 9:12 வரை தொடரும். நட்சத்திரம் தனிஷ்டா நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை இருக்கும். அதன் பிறகு சதபிஷா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 1 ஆம் தேதி மாலை 6:20 வரை தொடரும். யோகம் விருத்தி யோகம் இன்று காலை 4:31 வரை இருக்கும். அதன் பிறகு துருவ யோகம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி காலை 2:09 வரை தொடரும். கரணம் கௌலவ கரணம் இன்றுக்கு காச 10:04 வரை இருக்கும். அதன் பிறகு தைத்தில கரணம் இரவு 9:44 வரை இருக்கும். மேலும் அதன் பிறகு கரகரணம் நவம்பர் 1 ஆம் தேதி காலை 9:12 வரை தொடரும். அசுப காலம் ராகு காலம் காலை 10:46 முதல் 12:10 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 2:57 முதல் 4:21 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 7:59 முதல் 9:23 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 8:49 முதல் 9:34 வரை மற்றும் மதியம் 12:32 முதல் 1:17 வரை இருக்கும். வர்ஜிய காலம் இரவு 1:54 முதல் 3:28 வரை இருக்கும். சப்ப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 5:00 முதல் 5:48 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 8:18 முதல் 9:55 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் இன்று பிரஜாபதி தாதா ஆனந்தாதி யோகம் மாலை 6:51 வரை இருக்கும். அதன் பிறகு சௌமிய யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை 6:35 நிகழும். சூரிய அஸ்தமனம் மாலை 5:45 நிகழும். சந்திரோதயம் மதியம் 2:15 நிகழும். சந்திர அஸ்தமனம் இரவு 1:54 நிகழும். சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று காலை 6:48 வரை மகர ராசியில் இருப்பார். அதன் பிறகு கும்ப ராசியில் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. எனவே இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம். அக்டோபர் 31, 2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் உங்களை ஆழமாக ஆராய்ந்து உங்கள் உள்ளுணர்வை வளர்க்கும் ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது. சிறிய ஒரு பயணம் உங்கள் உடலை புத்துணர்ச்சி ஊட்டுவது மட்டுமல்லாது மனதிற்கும் புதிய சிந்தனைகளையும் அமைதியையும் ஊட்டும். எழுதுதல், இசை அல்லது வேறு எந்த படைப்பாற்றல் செயலிலும் ஈடுபடுவது இன்று உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் சிறந்த வழியாக மாறலாம். தனிமை இன்று ஒரு சோதனையாக தோன்றினாலும் அது எதிர்காலத்தில் அர்த்தமுள்ள உறவுகளுக்கும் ஆழமான அமைதிக்கும் வழிவகுக்கும். வாழ்க்கையின் நோக்கம் குறித்து சில கேள்விகள் எழலாம். ஆனால் அந்த கேள்விகளின் வழியே நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை காணலாம். உறவுகளில் புரிதலையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்த இதுவே சரியான தருணம். அமைதியாக யோசித்து பேசும் திறன் இன்று உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். மங்களகரமான நடத்தை என்பது ஒரு சாதனை. இன்று அதை உங்கள் நடைமுறையால் வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கிறது. அதிர்ஷ்டவசமாக இன்று நீங்கள் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கலாம். அந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற வைக்கும் சக்தி கொண்டதாக இருக்கும். அதே நேரத்தில் சில கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். ஆனால் அவை ஒரு புதிய பார்வையும் ஆழமான புரிதலையும் உருவாக்கும் தொடக்கமாக அமையும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வது ஒரு உயர்ந்த கலை என்பதை கற்பிக்கிறது. யாராவது உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டினால் அதை அவமானமாக அல்லாது உங்களை மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு வாய்ப்பாக பார்க்குங்கள். அதிக நெரிசல் உள்ள இடங்களில் பயணம் செய்யும் போது, குறிப்பாக இரத்த அழுத்தம் அல்லது இதய பிரச்சனை கொண்டவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்கள். பணம் தொடர்பான விஷயங்களில் இன்று அதிர்ஷ்டம் சிரிக்கலாம்.
எதிர்பாராத ஒரு வழியில் வருமானம் கிடைத்து நீண்ட நாள் சுமைகளை குறைக்கும் வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் யாரையும் முழுமையாக நம்புவதற்கு முன் சூழ்நிலையை ஆராயுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு இனிய வார்த்தைக்கும் பின்னால் நல்ல நோக்கம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. காதல் உறவுகளில் அமைதியையும் நம்பிக்கையையும் காக்க வதந்திகளையும் மூன்றாம் நபரின் கருத்துகளையும் புறக்கணிக்க வேண்டும். இன்று உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் கவர்ச்சி பிறரின் கவனத்தை ஈர்க்கும். குடும்பத்தில் மூத்தவருடன் உரையாடுவதன் மூலம் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் குறித்து புதிய பார்வை கிடைக்கும். ஆனால் வெளிநபரின் செல்வாக்கால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள். இல்லையெனில் சிறிய ஒரு விஷயமும் பெரிய பிரச்சனையாக மாறிவிடலாம். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய நேர்மறை அலைகளை ஏற்படுத்தும். அன்பும் ஒத்துழைப்பும் கலந்து செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் குணநலன்களை பிரகாசமாக வெளிப்படுத்தி வெற்றியின் புதிய வாயில்களை திறக்கும். பணிச்சுமை சிறிது அதிகரித்தாலும் உங்கள் அமைதியான சிந்தனை மற்றும் திறமையான அணுகுமுறையால் எந்த சவாலும் உங்களை தடுக்க முடியாது. புதிய திட்டங்கள் உங்களுக்கு திருப்தி மற்றும் ஊக்கம் தரும். பீன்ஸ்பெப் மேலும் புதிய நபர்களுடன் உருவாகும் தொடர்புகள் எதிர்காலத்தில் பெரும் வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். இன்றைய முக்கிய பாடம் வாழ்க்கையில் சமநிலையை பேணிச் செல்லும் திறனை வளர்த்து கொள்வது. இதுவரை உங்களை எதிர்த்தவர்கள் கூட இன்று உங்கள் பக்கம் நிற்பதை உணர்வீர்கள். தொழில் முனைவோருக்கு இது புதுமையான யோசனைகளால் இன்றைய முன்னேறும் சிறந்த காலம். பணியின் தரத்தில் சிறிய கவனம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உறவுகளில் வலிமையை பேண திறந்த உரையாடலும் பரஸ்பர நம்பிக்கையும் அவசியம். உடல்நலனில் சிறிய பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள், குறிப்பாக சளி, இருமல் போன்றவை. எரிச்சல் மற்றும் அவசரமான பதில்களை தவிர்க்கவும், ஏனெனில் அமைதியான மனமே இன்று உங்கள் மிகப்பெரிய பலம். காதல் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தாருடன் செலவிடும் நேரம் மனதை அமைதிப்படுத்துவோம். நாளின் முடிவில் உண்மையான உறவுகளே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்பதை நீங்கள் ஆழமாக உணர்வீர்கள். இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு இனிமையான மாற்றத்தை உருவாக்கும். அது சொர்க்கத்தின் நிம்மதியைப் போல் உணர வைக்கும். உங்கள் துணையுடன் திறந்த மனதுடன் உரையாடி எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவே உறவை ஆழப்படுத்தும் சிறந்த வழி. இசை, ஓவியம் அல்லது ஏதேனும் ஒரு படைப்பாற்றல் ஊடகம் இன்று உங்கள் இதயத்தின் குரலை வெளிப்படுத்தும் சிறந்த பாலமாக அமையும். சிறிய ஒரு பயணம் அல்லது ஒன்றாகச் செலவிடும் நேரம் உங்கள் உறவுக்கு புதிய புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் வழங்கும். தயக்கமின்றி உங்கள் இதயத்தின் உண்மைகளை வெளிப்படுத்துங்கள். ஏனெனில் இன்று பகிரப்படும் உணர்வுகள் நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் பல மடங்கு உயர்த்தும். உறவில் இருப்பவர்கள் தங்கள் பந்தத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடிவு செய்யலாம். குடும்பம் பற்றிய புதிய எண்ணங்களும் உருவாகலாம். திருமணமாகாதவர்களுக்கு இன்று விதி ஒரு சிறப்பு சந்திப்பை ஏற்படுத்தக்கூடும். அது வாழ்க்கையில் புதிய நிறங்களை சேர்க்கும். அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவது உங்கள் மனநிலையை நிலைநிறுத்தி உள வலிமையை அதிகரிக்கும். தொழில் வாழ்விலும் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். திறந்த மனத்துடன் அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அவை பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் பொன்னான தொடக்கமாக இருக்கும். கல்வி, கலை அல்லது படைப்புத் துறையில் முன்னேறி வருபவர்களுக்கு இன்று வெற்றியின் புதிய கதவுகள் திறக்கப்படும். எதிர்பாராத சாதனைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தனிப்பட்ட திறமையோடு சேர்ந்து குழு ஒருமைப்பாட்டில் இருக்கும் சக்தியே உண்மையான முன்னேற்றத்தை உருவாக்கும். உங்கள் திறன்கள், சிந்தனைகள் அல்லது படைப்புகளை உலகிற்கு வெளிப்படுத்த இதுவே சரியான தருணம். இசை, நடனம் அல்லது கலைப்பணிகள் மூலம் உங்கள் அடையாளத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும். சகோதரர்கள் அல்லது குடும்பத்தினரிடமிருந்து கிடைக்கும் ஆதரவு உங்கள் மன உறுதியை பலப்படுத்தும். வெற்றியை உணர உங்கள் கவனத்தை ஒரே நோக்கில் திருப்பி சிந்தனையின் எல்லைகளை விரிவுபடுத்துங்கள். இயற்கையுடன் நெருக்கம் வளர்த்து கொள்வது இன்று உங்களுக்கு அமைதியையும் ஆன்மீக சமநிலையையும் அளிக்கும். அமைதி தேடும் மனங்களுக்கு சுய வளர்ச்சிக்கும் சுய உணர்வுக்கும் சிறந்த நேரம். வாழ்க்கையின் உயர்வுகளும் தாழ்வுகளும் இயல்பானவை என்பதால் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிக முக்கியம். பணியிடத்தில் பணி அழுத்தம் அதிகரித்தாலும் குழுவின் ஒத்துழைப்பும் உங்கள் திட்டமிட்ட அணுகுமுறையும் அனைத்தையும் எளிதாக சமாளிக்க உதவும். புதிய வாய்ப்புகள் கைகூடும். அவற்றை சரியான திசையில் பயன்படுத்துங்கள். ஆனால் நிதி தொடர்பான முடிவுகளில் அதிக எச்சரிக்கையுடன் இருங்கள். ஏனெனில் ஒரு சிறிய தவறும் எதிர்காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இன்றைய நாள் மகிழ்ச்சியாலும் அதிர்ஷ்டத்தாலும் ஒளிரும் ஒரு இனிய அனுபவமாக இருக்கும். நண்பர்களும் குடும்பத்தினரும் சேர்ந்து செலவிடும் நேரம் மனதிற்கு அமைதியும் ஆனந்தமும் அளிக்கும். மேலும் காதல் உறவுகளில் நம்பிக்கையும் பாசமும் புதிய ஆழத்தை அடையும். உடல் நலனில் சிறிது கவனம் தேவைப்படும் நாள் இது.
சிறிய அசௌகரியங்களையும் அலட்சியப்படுத்தாமல் தேவையெனில் உடனே சரியான சிகிச்சை பெறுவது நல்லது. செரிமான அமைப்பை சீராக வைத்திருக்க உணவில் ஒழுங்கு அவசியம். மிகைப்படியான அல்லது ஒழுங்கற்ற உணவு பழக்கங்கள் சிக்கலை உருவாக்கக்கூடும். சூப், சாலட் மற்றும் பச்சை பழங்கள் போன்ற இலகுவான ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுக்கவும். நடைபயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல் அல்லது படிக்கட்டுகளில் ஏறுதல் போன்ற எளிய உடற்பயிற்சிகளை தினசரி பழக்கமாக்குங்கள். இது உங்கள் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். உணவு உண்ணும் போது மனதை சிதறவிடாமல் மெதுவாக மென்று சாப்பிடுங்கள். அப்போதுதான் உணவின் உண்மையான ஆற்றல் உங்கள் உடலிலும் மனதிலும் பிரதிபலிக்கும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர கிரகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. சுக்கிரன் செல்வம், அன்பு, அழகு மற்றும் நிதிக்கு காரகனாக கருதப்படுகிறார். இன்று விருத்தி யோகமும் பின்னர் துருவ யோகமும் உருவாகிறது. இது ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சி இரண்டையும் குறிக்கிறது. சந்திரன் இன்றைக்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கிறாரு. இதனால் நாளின் முதல் பகுதி தீவிரமாகவும் திட்டமிடுதலுடனும் நிறைந்திருக்கும். அதே நேரத்தில் இரண்டாம் பகுதி சமூக மற்றும் மன விரிவாக்கத்தை குறிக்கும். இன்று அவசியம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. நிதி திட்டங்கள் அல்லது சேமிப்பு தொடர்பான முடிவுகளை எடுங்கள். காலை முதல் மதியம் வரை விருத்தி யோகத்தின் தாக்கம் இருக்கும். இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீட்டிற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்பு திட்டங்கள், முதலீட்டு போர்ட்ஃபோலியோ அல்லது வணிக விரிவாக்கத்திற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது நன்மை பயக்கும். இது எதிர்காலத்தில் நிலையான லாபத்தை பெற உதவும். 2. லட்சுமி தேவி அல்லது சுக்கிர கிரகத்தை வணங்குங்கள். 2. இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் அட்சய நவமி தினம் என்பதால் லட்சுமி தேவி, துளசி மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவது பொருளாதார செழிப்பையும் வீட்டில் அமைதியையும் நிலைநிறுத்தும். வெள்ளை மலர்கள், பால் அல்லது பாயாசம் போன்றவற்றை நைவேத்தியம் செய்வது விசேஷ பலனை தரும். 3. கலை அல்லது படைப்பு சார்ந்த வேலைகளில் மனதை ஈடுபடுத்துங்கள். வெள்ளிக்கிழமையின் அதிபதியான சுக்கிரன் படைப்பாற்றல் மற்றும் அழகியின் கிரகம். இன்று கலை, இசை, வடிவமைப்பு அல்லது ஏதேனும் ஒரு படைப்புச் செயலில் ஈடுபடுவது மன திருப்தியையும் எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளையும் வழங்கும். இந்த துறைகளில் தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இந்த நாள் ஊக்கம் அளிப்பதாக இருக்கும். 4. நண்பர்கள் அல்லது தொழில்முறை உறவுகளை வலுப்படுத்துங்கள். சந்திரன் கும்ப ராசிக்குள் பிரவேசிப்பதால் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தவும் புதிய தொடர்புகளை உருவாக்கவும் வாய்ப்புகள் உருவாகின்றன. இன்று பழைய நண்பர்கள் அல்லது வணிக பாகஸ்வாமிகளை சந்திப்பது அல்லது பேசுவது எதிர்காலத்தில் நன்மை பயக்கும். இன்று செய்யக்கூடாத 4 காரியங்கள். 1. ராகு காலத்தில் காலை 10:46 மணி முதல் 12:10 மணி வரை எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம். முதல் ராகு காலத்தில் செய்யப்படும் நிதி அல்லது வணிகப் பணிகள் குழப்பம், இழப்பு அல்லது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக இன்றைக்கு எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதையோ அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வதையோ தவிர்க்கவும். 2. கோபம் அல்லது உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்யாதீர்கள். வெள்ளிக்கிழமையின் தாக்கம் சில சமயங்களில் ஆடம்பரம் அல்லது பகட்டுக்கு வழிவகுக்கும். இன்று தேவையற்ற பொருட்களுக்கு செலவு செய்வதோ அல்லது பிறரை பார்த்து வாங்குவதோ நிதி ஏற்றத்தாழ்வை அதிகரிக்கக்கூடும். விவேகத்துடன் செலவு செய்யுங்கள். 3. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் அல்லது பெரிய தொகையை மாற்றாதீர்கள். தனுஷ்டா மற்றும் சதபீஷா நட்சத்திரத்தின் சந்திப்பு காலத்தில் மாலை 6:51 எடுக்கப்படும் பணம் தொடர்பான முடிவுகள் நிலையற்ற தன்மையை கொண்டு வரலாம். இன்று கடன் கொடுப்பது, வாங்குவது இரண்டையும் தவிர்க்கவும். இல்லையெனில் பணம் திரும்ப பெறுவதில் தடைகள் ஏற்படலாம். 4. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அல்லது சண்டைகளை ஊக்குவிக்காதீர்கள். சந்திரனின் ராசி மாற்றம் உணர்ச்சி நிலையை மாற்றக்கூடும். இன்று எந்தவிதமான குடும்ப அல்லது திருமண சண்டையும் நிதி நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும். எனவே அமைதியை கடைபிடித்து உரையாடலுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலை மற்றும் எச்சரிக்கையை கோருகிறது. சுக்கிரனின் கிழமையாக இருப்பதால் இந்த நாள் பொதுவாக பணம் தொடர்பான காரியங்களுக்கு சுபமாக கருதப்படுகிறது. ஆனால் பஞ்சாங்கத்தின்படி சந்திரன் மகரத்திலிருந்து கும்ப ராசிக்கு மாறுவதும் தனிஷ்டாவிலிருந்து சதபிஷா நட்சத்திரத்திற்கு மாறுவதும் நாளின் முதல் பகுதியில் ஸ்திரத்தன்மை மற்றும் திட்டமிடல் நன்மை பயக்கும் என்பதை குறிக்கிறது. அதே சமயம் மாலைக்கு பிறகு முடிவுகளில் சிறிது நிச்சயமற்ற தன்மை ஏற்படலாம். முதலில் முதலீடு மற்றும் மூலதன மேலாண்மை
காலை 6:35 10 மணிக்குள் எந்த ஒரு நிதி முடிவையும் அல்லது முதலீட்டையும் தொடங்குவது சுபமாக இருக்கும். குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்தில் 9:48 மணி முதல் 12:32 மணி வரை எடுக்கப்பட்ட முடிவுகள் நீண்ட கால பலன்களை தரும். இருப்பினும் ராகு காலத்தில் 10:46 காலை 12:10 பிற்பகல் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது பண பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும். முதல் விருத்தி யோகத்தின் தாக்கம் நாளின் பெரும் பகுதியில் நீடிக்கும். இதனால் முதலீட்டு திட்டங்களில் நிலையான லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பொறுமை அவசியம். இரண்டாவது வர்த்தகம் மற்றும் ஒப்பந்தங்கள் வணிகர்களுக்கு நாளின் முதல் பாதி லாபத்தை திட்டமிடுவதற்கும் பழைய வாடிக்கையாளர்களுடனான உறவை வலுப்படுத்துவதற்கும் பொருத்தமானதாக இருக்கும். வெள்ளிக்கிழமையின் தாக்கம் அழகு, ஆடம்பரம் மற்றும் ஆடை அழகு சாதன தொழில்களுக்கு குறிப்பாக சாதகமாக இருக்கும். நீங்கள் இந்த துறைகளுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று சந்தைப்படுத்துதல் அல்லது விளம்பரம் செய்வதன் மூலம் லாபம் பெறலாம். ஆனால் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைக்கு முன்னே மாலை வரை காத்திருப்பது நல்லது. ஏனெனில் சதபிஷா நட்சத்திரத்திற்கு பிறகு குழப்பம் அல்லது சந்தேக நிலை ஏற்படலாம். மூன்றாவது பணவரவு மற்றும் செலவு சந்திரன் கும்ப ராசிக்குள் நுழைவதால் எதிர்பாராத லாபங்களுக்கான அறிகுறிகள் உள்ளன. அதாவது நிலுவையில் உள்ள பணம் வந்து சேருவது அல்லது பழைய நண்பர் அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து உதவி கிடைப்பது போன்றவை. ஆனால் அதே நேரத்தில் திடீர் செலவுகள் அல்லது தொழில்நுட்ப சாதனங்களுக்கான செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. எனவே இன்று திடீர் செலவுகளை கட்டுப்படுத்தி அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே பணத்தை செலவிடுங்கள். நான்காவது கடன் மற்றும் சேமிப்பு. நீங்கள் ஒரு கடனை திருப்பிச் செலுத்த அல்லது புதிய கடனுக்கு திட்டமிடுகிறீர்களானால் இன்று மதிப்பீடு மட்டும் செய்யுங்கள், விண்ணப்பிக்க வேண்டாம். நாளின் இரண்டாம் பாதியில் துருவ யோகத்தின் வருகையால் சேமிப்பு திட்டங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். எனவே மாலைக்கு பிறகு வரவு செலவு திட்டம் அல்லது சேமிப்பு திட்டத்தை தயாரிப்பது சுபமாக இருக்கும். ஐந்தாவது ஒட்டுமொத்த நிதி பார்வை இன்றைய நாள் நிதி ஸ்திரத்தன்மையை நோக்கி முன்னேறுவதற்கான அறிகுறியை காட்டுகிறது. நிதானம், திட்டமிடல் மற்றும் விவேகத்துடன் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் லாபகரமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையின் அதிபதியான சுக்கிரன் தனக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் காரகனாக இருப்பதால் நீங்கள் அழகு, கலை, ஆடை அல்லது ரியல் எஸ்டேட் துறைகளில் இருந்தால் இன்று எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் பெரிய பலனை தரக்கூடும்.